ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என் பேர் ஸ்வேதா. இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீலாக். உங்களுக்கு இந்த வீலாக் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனும் தட்டிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலில் வந்துட்டு என்னோடய டே இன் மை லைஃப் குக்கிங் வீடியோ, ட்ராவல் வீடியோலாம் பார்ப்பீங்க. இது வந்துட்டு ஒரு வீக்கெண்டில் எடுத்த விலாகுங்க. பாஸ்தா பண்ணலான்னு சொல்லிட்டு பாஸ்தாவை வேக வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டு தண்ணியில் வேக வச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அவனுக்கு அதுக்குள்ளே ஆர்வம், பையனுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். சரிடா கொடுக்குறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு அவன் எனக்கு கார்லிக் உரித்து கொடுக்குறானா. சரி உரிச்சு கொடு வா, கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும்ல கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தேன். பாஸ்தா வேணும்னு கேட்டுட்ருந்தான் ப்ளெயினாக. சரின்னு அதுவும் ஒரு 2 பாஸ்தா கையில் கொடுத்தா கொஞ்ச நேரம் சும்மா இருப்பானேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தேன். ரொம்ப வாலுங்க, தாங்க முடியாது அவனோட வாலை பார்த்திங்கன்னா. அப்போ ஒரு இடத்துல உட்கார மாட்டான். இங்கே வந்துட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்துட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. வானலில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கட் பண்ண வச்சுருந்த ஆனியனை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு, ஆனியன் அண்ட் கார்லிக்கை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே அந்த சூடான எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 1 ஆனியன் எடுத்துக்கிட்டேன் எங்கள் 3 பேருக்கு. அதுக்கு ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ தட் நம்மளுக்கு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், சாஸியாக இருக்கும் பாஸ்தான்னு சொல்லிட்டு தக்காளியும் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போது இந்த தக்காளியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கி நல்லா சுருள வதக்கிக்கிட்டேங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது கொஞ்சம் சில்லி பவுடரும் மேகி மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மேகி மசாலா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சோண்டு கரம் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், இப்போ சுருள வந்துடுச்சா. இப்போ வந்துட்டு கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கிட்டேன். இது வந்துட்டு சோயா சாஸ் வந்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்குங்க. இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு மஷ்ரூம் பிடிச்சவங்களாக இருந்தீங்கன்னா மஷ்ரூமை கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்தா சூடாக கிடைக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க அன்றைக்கு. உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ சாஸும் போட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஸியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பாஸ்தா ரெடி. எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். சில பேருக்கு சாஸியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஆனால் இது ட்ரை கன்சிஸ்டன்சியில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்துட்டு சாட்டர்டே காஸ்கோ கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோங்க. இது எங்களோட வீட்டுக்கு வெளியில் பார்க்கிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி பார்க்கிங் போயிட்டுருந்தோம். பார்க்கிங் போயிட்டு பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து கார்பேஜ் டிஸ்போசல் இப்படி தாங்க இருக்கும். இங்கே தான் வந்து நம்மளோட கார்பேஜ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணணுங்க. இன்றைக்கி ஒரு 2:30 போல் காஸ்கோ கிளம்பியாச்சுங்க. காஸ்கோ வந்துட்டு ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டுங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட க்ராசரி எல்லாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்கும். வென் கம்பேர்ட் டு அதர் ஷாப்ஸ் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். பால், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கு. இங்கே ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட ஆட் பண்ணுறேன் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் வச்சுருப்பாங்க காஸ்கோ மெம்பர்ஷிப்பு. ஈவினிங் வந்துட்டு பீச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். இது வந்துட்டு பேக் வாட்டருங்க. அங்கே பீச்சோடது ப்ரைவேட் போட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு வேணும்னா ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரைவேட் போட்ஸுங்க. நிறைய பேர் ரெண்ட் பண்ணிப்பாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் அங்கே அந்த பேக் வாட்டர் இருக்கும். இங்கே பீச்சில் வந்துட்டு அன்றைக்கி ரொம்ப செம்ம வெயிலுங்க. பார்க்கிங் கிடைக்கும்னு சொல்லி சுற்றி பார்த்தோம். கிடைக்கவே இல்லை. ஒரு 20-25 மினிட்ஸ் சுற்றி பார்த்துருப்போம். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க கிடைக்கிறதுக்கு.
அதுவும் செம்ம வெயில் வேறு. அவன் பையனுக்கு ஆர்வம் தாங்கலை, போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தான். கடைசியில் பார்க்கிங் கிடச்சிருச்சு. சரி கிளம்பலான்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் கையில் எடுத்துகிட்டு அவனோட பீச் டாய்ஸு, அங்கே உட்கார்றதுக்கு ஒரு பீச் மேட் மாதிரி வாங்கியிருந்தோம், பீச் டவல் பீச் மேட் மாதிரி, அதுவும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே வந்துட்டு டெசர்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்த்துருக்காங்க. அதை மெயின்டெனன்ஸும் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் வந்து வெறும் அந்த டெசர்ட் பிளான்ட் மட்டும் எடுத்திருப்பேன், அதுவும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருந்ததுன்னு அந்த டெசர்ட் பிளான்ட் எல்லாம் எடுத்திருந்தேங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க இவன் பீச் டாய்ஸில் விளையாடுறதுக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தலையில் ஃபுல்லாக மண், அந்த ஸ்லிப்பர்ஸில் எல்லாம் மண். ஆனால் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கேயே ஒரு வாஷ் ஏரியா மாதிரி இருந்தது, அங்கே வாஷ் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வரும்போது லேட் ஆகிடுச்சு. ஸ்டில் தலைக்கு குளிக்க வச்சுட்டு தான் தூங்க வச்சோம் அவனை. ரொம்ப ஆர்வங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனோம் நாங்கள் பீச்சுக்கு, அதுக்கப்புறமா இப்போ தான் போகிறோம். இப்போ தான் சம்மருன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டில் குளிர் தாங்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னு சொல்லி போனோம். ஆனால் பீச்சுக்கு போய் ஒரு சன்செட் வரைக்கும் உட்காரலான்னு பார்த்தா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர்லேயே கிளம்பிட்டோம் நாங்கள். செம்ம குளிர் அங்கே. வெளியில் வந்து அவ்வளோ குளிர் இல்லைங்க, பீச்சுக்குள்ளே செம்ம குளிருங்க, தாங்க முடியல. இங்கே அவனோட அப்பா கிட்டேருந்து தண்ணியும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேசல் பில்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதில் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க விளையாடிட்டு. அவரையும் சேர்ந்து விளையாட வச்சுட்டு அவரும் விளையாடிட்டு இருந்தார் அவனோட. ஒரு நல்ல ஈவினிங்கு நல்ல போச்சு. சரியான வியூங்க. இங்கே வந்து உட்காந்திங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. சன்செட் பாருங்கள். சன்செட் வரைக்கும் உட்காரல. இங்கே வந்துட்டு வியூ ரொம்ப அழகாக இருந்ததுன்னு எடுக்கிறேங்க. இங்கே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அழகாக அந்த ஆர்டரில் போகும்போது ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு எடுத்தேன். இந்த மாதிரி உட்காந்துட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும்னு எடுத்தேன். அங்கே பார்த்திங்கன்னா சீசெயிலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது அந்த காற்று போகிற அந்த விண்டு அடிக்கிற மாதிரியே அந்த சீசெயிலிங் மூவ் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப தைரியம் வேணும் அதுக்கெல்லாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா சூரியன், இந்த சைட் பார்த்தா நிலா. இந்த வியூ வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ரெண்டையும் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே மூன் பார்த்திங்க, இந்த சைடு வந்துட்டு சன்னு. இங்கே பார்த்திங்கன்னா பீச்சுக்கு ஒட்டின மாதிரியே வீடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே. இதெல்லாம் வந்துட்டு செம்ம ரேட்டில் போகுங்க, மில்லியன் ரேட்டில் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது வியூ. அடுத்தது இதாங்க சொன்னேன், டெசர்ட் பிளான்ட்ஸுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கெல்லாம் வந்து க்ரூமிங்கு, தண்ணி ஊற்றுறது அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க. எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்ததுன்னு எடுத்தேன் பாருங்கள். டெசர்ட் பிளான்ட்ஸ். இங்கே வந்துட்டு என்னோடய ப்ரெக்னென்சி ஃபோட்டோஷூட்டும் எடுத்திருந்தோம். என்னோடய 8 மந்த் அப்போது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு கிடச்சதுன்னா அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஒரு நாள். அதுக்குன்னு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்துட்டு இங்கே கால் கழுவுறதுக்கு ஒரு டேப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 இன்ச் டேப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் இங்கேயே குளிச்சுட்டும் போவாங்க. ஸோ தட் மண்ணெல்லாம் காரில் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவருக்கும் கால் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. மணி வந்து 7:45 ஆகிடுச்சு. ஆனாலும் வெயில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப்.